Hi students. ஸோ உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்கான சிலபஸ் அண்ட் ஸ்டடி பிளான் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் ஓகே, பயோ மேத்ஸ், கம்ப்யூட்டர் மேத்ஸ், இல்லை பயோ சிஎஸ், பாட்னி, ஜுவாலஜி, இந்த மாதிரி எந்த குரூப்பாக இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 20% ஆஃப் போர்ஷன், சில சப்ஜெக்ட்ஸில் 25% ஆஃப் போர்ஷன், அதாவது கால்வாசி போர்ஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு வைப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு நாம் அந்த இருக்கக்கூடிய அந்த கால்வாசி போர்ஷனை நம்ம நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம்னா, இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம் நமக்கு செப்டம்பர் மந்த் நடக்கும் இல்லையா, இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு அங்கிட்டு அந்த பக்கம் நமக்கு ஒரு ரிமைனிங் ஒரு 25 to 30% போர்ஷன்ஸ் வந்து நமக்கு வைப்பாங்க. ஸோ இந்த போர்ஷன்ஸை அப்படி அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து 100% முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் படித்து நல்லபடியாக எக்ஸாமை வந்து எழுதலாம். அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு போர்ஷனையும் அப்பப்போ படிச்சுங்க. தயவு செஞ்சு இந்த போஸ்ட்போன் பண்ணி போட்டுட்டு போய் நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த எக்ஸாமுக்கு பார்த்துக்கலாம், இதை மட்டும் படிப்போம், இந்த போர்ஷனை அப்புறம் படிச்சுக்கலாம், இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை தயவுசெய்து இந்த பழக்கத்தை வந்து விட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்பையும் 100% ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஸ்கூல் ஓவர் டைம் என்ன, உங்களுடைய ஸ்கூல் வந்து எத்தனை மணிக்கு முடியுது? சில கிளாஸஸ், சில ஸ்கூல்ஸில் வந்து ஈவினிங் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. 5 o'clock, 5:30, 6 o'clock, 6:30, இது மாதிரி எந்த டைமில் வேணாலும் முடியலாம். ஸோ அதனால் உங்களுடைய ஸ்கூல் டைமிங், முடியக்கூடிய டைமிங்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஸ்டடி பிளான் வந்து ஃப்யூச்சரில் கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கூல் டைமிங், ஓவர் டைமிங்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, ஓகே. இப்போ போர்ஷன் என்ன? இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு தமிழ், இங்கிலீஷில் இருந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே போர்ஷன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்ற அந்த ஸ்டடி பிளான் ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து நான் போர்ஷன் வந்து இங்கே எழுதி போட்டிருக்கேன். இந்த போர்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமுடைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு தமிழ் பாருங்கள். இந்த தமிழ் வந்து இப்போ புக்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. தமிழ் மட்டும்தான் புக்கு மாற்றிருக்காங்க, வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே புக்கு மாற்றலை. மற்றபடி பழைய சிலபஸ் அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. தமிழில் நமக்கு பழைய புக் படி பார்த்தீங்கன்னா 3 இயல் வரும். ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு முதல் 3 இயலை வந்து உங்களுக்கு போர்ஷனில் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ 8 இயல்லேருந்து 6 இயலாக குறைச்சிட்டதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 இயல் தான் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு வைப்பாங்க. இயல் 1, இயல் 2. இந்த 2 இயலில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, இலக்கண பகுதி, இப்படி எல்லாமே மொழிப்பயிற்சி பகுதி, இது எல்லா கான்செப்ட்ஸுமே இந்த 2 இயலில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தரோவா படிச்சுக்கிறணும். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கான தமிழ் போர்ஷன். இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2 அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, இது வந்துடும். மற்ற கான்செப்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு முக்கியமே. இந்த வெக்காபுலரி, ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸு, கிராமர், இந்த ஹோமோஃபோன், கிளிப்டு வேர்டு, பிளெண்டட் வேர்டு, அப்புறம் கிராமரில் வாய்ஸு, டென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல், இது மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸில் சம்மரி, லெட்டர் ரைட்டிங், பை சார்ட்டு, பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், இது மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே எது வேணாலும் கேட்பாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு மாறும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது காமன் கொஸ்டின்ல நடக்க போகிறது இல்லை. தமிழ்நாடு முழுக்க ஒரே கொஸ்டின் கொடுத்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறது கிடையாது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் தனித்தனி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு தனித்தனியாக இந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுப்பாங்க. பட் இது காமன். யூனிட் 1ம் 2ம் காமன், அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒன்று தான். இது மட்டும், இந்த டாபிக்ஸ் மட்டும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாறும். இருந்தாலும் நீங்கள் எல்லா டாபிக்ஸ்க்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து சயின்ஸ் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா
மேத்ஸ்ல சாப்டர் 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் ஃபுல்லு. அடுத்ததா பிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே போல தான் சாப்டர் 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் ஃபுல்லு. கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்ல சாப்டர் 1, 2, பிசிக்கல்ல சாப்டர் 6, 7, ஆர்கானிக்ல சாப்டர் 7. மொத்தம் 5 சாப்டர்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி. ஏன்னா மொத்தம் 15 சாப்டர் சப்ஜெக்ட்ஸ்லேயே அதுக்கு தான் சாப்டர்ஸ் வந்து அதிகம். அடுத்து பயோ பாட்டனி இல்லைன்னா பியூர் பாட்டனி, இந்த ரெண்டுக்குமே சாப்டர் 1, 2 சரியா. அதே போல பயோசுவாலஜி பியூர் சுவாலஜி ரெண்டுக்குமே சாப்டர் 1, 2, 3, 4 மொத்தம் 4 சாப்டர். நெக்ஸ்ட் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் மொத்தம் 6 சாப்டர் இருக்கு சரியா. அதே போல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் தான் அதே தான், ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் இருக்கு போர்ஷன்ல. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 8 சாப்டர்ஸ், ஃபர்ஸ்ட் 8 சாப்டர்ஸ். ஏன்னா உங்களுக்கு 27 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் 8 சாப்டர்ஸ் உங்களுக்கு போர்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் அக்கௌண்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம். எக்கனாமிக்ஸ்க்கு சாப்டர் 1 to 5 ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் எக்கனாமிக்ஸ். ஹிஸ்டரி, நீங்க ஹிஸ்டரி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 சாப்டர். ஜியோகிராஃபி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர். பிசினஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் சரியா. இதான் போர்ஷன். இந்த போர்ஷன் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு காமன். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த போர்ஷன்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. பட் கொஸ்டின்ஸ் மாறும் சரியா. உங்களுக்கு டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்கான டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் எப்போ ஆரம்பிக்கும்னா, சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல யூனிட் டெஸ்டா வைப்பாங்க. சென்னையிலாம் யூனிட் டெஸ்ட் தான் வைப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் இதை ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்டா வைப்பாங்க. யூனிட் டெஸ்ட் வைக்கக்கூடிய சென்னை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஜூலை 3rd வீக்ல ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 4th வீக்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும் சரியா. ஜூலை 4th வீக்லையும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லையும் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். இதை யூனிட் டெஸ்டா வைப்பாங்க. இதையே போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி சென்னையில எல்லாம் யூனிட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்க ஜூலை 3rd வீக்லயே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சிருவாங்க சரியா. இதான் டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டைம்ல தான் வரும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ ஸ்டடி பிளான் எப்படி சார் இதுக்கு நம்ம படிக்கிறது? எப்பவுமே செல்ஃப் ஸ்டடி பிளான் அப்படின்றது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம சேனல்லையும் நம்ம ஸ்டடி பிளான் கொடுப்போம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க ஸ்கூல்ல இருந்து எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு வரீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைமிங் வந்து அலாட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு டைமிங் சொல்றேன். நீங்க காலையில ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு என்ன பண்ணணும், 5 AM to 7 AM. அப்ப இதுல ஒரு 2 மணி நேரம் நமக்கு டைம் வந்துடுது சரியா. காலையில 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் படிக்கிறோம். இது மாதிரியா படிக்கிறதுக்கு ஒரு சூட்டபிளான டைம் இந்த டைமை விட வேற எதுவுமே இருக்க முடியாது. அதிகாலையில எந்திரிச்சு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டைம் வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த டைமை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஈவினிங் பொறுத்த வரைக்கும் சிலர் வந்து 6 மணிக்கு ஸ்கூல் முடியும், 6:30க்கு முடியும். அதனால என்ன பண்ணுங்க, ஒரு 7 o'clock 7 PM to 10 PM இங்கே நமக்கு 3 மணி நேரம் டைம் இருக்கு. இது ஒன்றும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கான டைம் கிடையாது. ஏன்னா ஸ்கூல்லையும் உங்களுக்கு டெய்லி ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கையும் நம்ம ரெடி பண்ணி படிக்கணும். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அப்ப இந்த 2 டைமிங்ல ஒரு டைமிங்கை ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு அலாட் பண்ணிக்கிறங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைமை ஸ்கூல் ஹோம்ஒர்க்குக்கு நீங்க அலாட் பண்ணிக்கிறீங்க. மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் டைம் இருக்குது இல்லையா, இந்த டைமை நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த போர்ஷன்ஸையும் நல்லபடியா நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். எக்ஸாமுக்கும் நீங்க நல்லபடியா ரெடி ஆகலாம். சப்போஸ் சார் டெய்லி எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் போர்ஷன்ல இருந்து ஸ்டடி பிளான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸா கொடுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டெய்லி தரேன்.
இன்னைக்கு இந்த கொஷின்ஸை படிங்கன்னு சொல்லிட்டு. அது வேணும்னா மறக்காமல் நீங்கள் தான் கமெண்ட்டில் கேட்கணும். சரியா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ்.